ஒரு பேத்தி வச்சு நான் இதில் தான் நான் பொழைக்கிறேன். எனக்கு வேறு இது மாதிரி பண்ண நாங்கள் தற்கொலை தான் நான் பண்ணிக்கணும், நானும் என் பேத்தியும். இப்போ நான் 25 வருஷம் மேலே ஆச்சு. அப்போ நல்லா இருந்தேன், தெருமலை விற்றுருந்தேன். இப்போ என்னால் முடியல, கோயில் வாசல் உட்காந்துட்டேன். நான் உட்காந்து தான் இது வியாபாரம் பண்ணிக்கிறேன். எனக்கு புள்ளிங்க கிடையாது. எனக்கு நான் நல்லா செய்வார் தான் நாங்கள் இது பண்ணி வந்து 20 நாள் இப்படி பண்ணுவார் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப எங்கள் தங்கச்சி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது கேட்டால் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். நாங்கள் வரணும்னு ஆசைப்பட்டோம். எல்லாமே முதல்வராக விஜய் தான் வரணும், விஜய் வரணும்னு ஆசைப்பட்டோம். எங்கள் குடும்பமே ஆசைப்பட்டோம். நாங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ திட்டினாங்க, அப்போ நாங்கள் எவ்வளோ இது பண்ணி நாங்கள் இது நடந்தோம். இப்படிலாம் பண்ணுவார் தெரியாது. இது நம்பி நான் எனக்கு வாடகை வீடு தான். நான் ஒரு பேத்தியை வச்சு நான் பொழைக்கிறேன். கடை கட்டினாங்கன்னா நான் என்ன பண்ணிக்குவேன், அவ்வளோ நான் சொல்ல முடியும். என் காலம் இதில் தான் நான் ஓடுறேன். நான் செத்தாலும் இதில் தான் காலம் ஓடணும். நான் ஓட்டு போட்டோம், நல்லா பண்ணுவார், நான் செய்வேன். நாங்கள் ஓட்டு போட்டோம். விஜய் இப்படி பண்ணுவார் எங்களுக்கு தெரியாது. எங்களால் முடியல. எனக்கு கேட்டது எனக்கு ஒன்றும் முடியல. நான் நடு ரோட்டில் உட்காந்துக்குவோம், எல்லாம் கும்பலாக சேர்ந்து. நான் தான் சொல்கிறேன், எல்லாம் நடு ரோட்டில் உட்காந்துடுவோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்லது பண்ணுவான்னு பார்த்தோம், அவன் கெடுதல் பண்ணுறான். தாயோலி யாருக்குமே கொடுக்காத நீங்கள் முன்னெச்சரிக்கை கொடுத்துருந்தாங்கன்னாக்கா நாங்கள் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்போம். எதுவுமே நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டு இந்த வந்து கடையை தூக்கணும். எப்படி தூக்க முடியும்? மக்கள் நாங்கள் 35 வருஷமா எங்கள் இந்த இடத்துல வந்து கடையை எடுத்து வச்சு வாங்குறோம். இப்போ திடீர்னு வந்து காலி பண்ணால் எப்படி காலி பண்ண முடியும்? அதெல்லாம் கிடையாதுங்க. இதுதான் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, நேற்று வருவாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் போயிடுவாங்க. எதுவும் எடுக்க சொல்ல மாட்டாங்க. இப்போதான் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை எதுவுமே தராத இவங்க பாட்டு அந்த கடையை தூக்குறது.